கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 16:25. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அது முடிவு மரண வழிகளிலே கொண்டு போய் விடும். மரணம் இரண்டு வகைப்படும். ஒன்று ஆத்தும மரணம், இரண்டாவது இயற்கையான மரணம். ஆதாம் ஏவாள் அந்த பழத்தின் மேல் ஆசைப்பட்டு அந்த பழத்தின் மேல் இச்சையை பெற்றுக்கொண்டு அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டது. அது அவர்களுக்கு ஆத்தும மரணத்தை கொண்டு வந்தது. அந்த பழத்தின் மேலே ஒரு இச்சை, அந்த பழத்தின் மேலே ஒரு மோகம், தேவையில்லாத ஒரு பழத்தின் மேலே ஆசைப்பட்டதினாலே தேவை உள்ள ஒரு தேவனுடைய பிரசன்னம், மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டார்கள். அப்படியாக ஒரு பெண் ஈ, அந்த ஆண் ஈ, இவர்கள் இருவரும் அந்த குட்டிகளை போட்டு பிள்ளைகள் நிறைய இருந்தது. அப்பொழுது தாய் ஈ சொன்னிச்சு, அதோ அங்கே ஒரு வெள்ளை காகிதம் இருக்குது, அந்த வெள்ளை காகிதத்தில் என்ன தடவி வச்சுருப்பாங்க, பளபளன்னு இருக்கும், நீங்கள் அந்த இடத்துல போயிடாதீங்க, அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. தினந்தோறும் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தது. வேதமும் அப்படி தான் சொல்லுகிறது. தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியாக ஒரு நாள் என்ன செஞ்சது, அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. சில ஈக்கள்லாம் வேறு ஈக்கள்லாம் என்ன செஞ்சது, அந்த காகிதத்துக்கு போகிறதும் வரதுமா இருந்தது. சில ஈக்கள்லாம் போய் உட்காருது, அப்படியே வருது, இப்படி பறந்து போகுது, வரது மாதிரி இருந்துச்சு. நம்ம அம்மா மாத்திரம் ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிச்சு. சரி போய் உட்காந்துச்சு. உட்காந்தா பரவாயில்ல, உட்காந்துட்டு என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்படியே மறிக்கும் தருவாயில் வந்து விட்டது. அது அப்படியே தூங்குற ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. ஒரு தூக்க கலக்கம்னு சொல்லுவாங்க, அது மயக்க கலக்கம்னு சொல்லுவாங்க. அந்த பாவத்தின் மயக்கம், இச்சையின் மயக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மயக்கத்தில் அப்படியே அதில் படுத்துச்சு. அது ரெக்கையெல்லாம் அப்படியே முறிஞ்சு போயிடுச்சு. அதாவது படுத்து போய் செத்து போயிடுச்சு. திரும்பி எழுந்திரிச்சு பறக்கலான்னு பார்த்தா முடியல. அந்த ரெக்கையும் அப்படியே அந்த இதோடு ஒட்டிக்கிடுச்சு, அந்த ஆயிலோடு ஒட்டிக்கிடுச்சு. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனும் அப்படி தான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். சிங்கத்தின் உடலிலே தேன்கூடு இருக்கிறது. செத்த ஒரு நாளிலே இவன் சிங்கத்தை அடித்து கொண்டு போட்டான். அந்த சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போனான். இவன் நசிரேய விரதம் பெற்றவன். அவன் சிங்கத்தை தொடக்கூடாது, செத்த சிங்கத்தை தொடக்கூடாது, செத்த பிரேதத்தை தொடக்கூடாது. ஆனால் அந்த செத்த பிரேதத்துக்குள்ளே தேன்கூடு இருக்குது. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உலகம் மரித்து போன நிலைமையில் இருக்குது. சாத்தான் கையில் இருக்குது, இன்றைக்கி பொல்லாங்கன் கையில் கிடக்குது. இன்றைக்கி பாவம் நிறைஞ்ச உலகம், அதுக்குள்ளே தேன்கூடு இருக்கிறது. விபச்சாரமும் வேசித்தனமும் போதை மருந்தும் போதை ஊசியும், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, இன்டர்நெட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பாவம் நிறைஞ்சு போய் கிடக்குது. அதே போல் அவன் போய் சிங்கத்தின் உடலில் இருந்த அந்த தேன்கூட்டை பறித்து சாப்பிட்டான். அதன் பிறகு காசாவில் இந்த வேசியினுடைய வீட்டுக்கு போனான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு தெளிலால் மடியில் போய் படுத்தான். உலகம் இந்த அதிபதியாகிய பிசாசு ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனை பிடிப்பதற்கு ஒரு தெளிலால் என்ற விபச்சாரியை அங்கே கூலி பொருத்தி அங்கே அனுப்பினான். அந்த தெளிலால் மடியில் இப்படி படுத்தான். ஒரு நாள் பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள். சிம்சோனே எழுந்திரு அப்படின்னு சொன்ன பொழுது அந்த எழுந்திருக்க முடியாமல் மரித்து போனது போல சிம்சோனும் எழுந்திருக்க முயற்சி எடுத்தான், முடியல. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிட்டார். இன்றைக்கு நீங்களும் ஒரு சிறு துளி பாவம் சிந்தனையில், சொல்லால், செயலால் செய்யும்போது உங்களை விட்டு தேவன் விலகி போய்விடுவார். உங்களை விட்டு தேவன் விலகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று கேட்டான். அவன் கதறி கேட்டான். 2 கண்கள் பிடுங்கப்பட்டு மாவு அரைக்கிற ஒரு பரிகாசம் என்ற இடத்துக்கு அந்த எதிரிகளுடைய கையில் போய் ஒப்பு கொடுக்கப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த நிலைமைக்கு வந்து விடாதபடிக்கு யோசேப்பை போல பாவத்தை உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடுவோம். பரலோக பிதாவே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு ஆண்களையும், புருஷன்மார்களையும், மனைவிமார்களையும் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய அதிபதிக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இச்சையில் விழாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.